என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். லெட்ஸ் ஜாயின் வித் ஷான். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட். தலைவா ஒரு நாள் சரித்திரத்தையே மாத்திராராலேன்னு பாருங்க. அதுக்காக நாங்களும் வெயிட்டிங்க. இப்போ போகிறோம், பார்க்குறோம். ரெக்கார்ட்லேயே வச்சுக்கோணும். சரி, டப்புன்னு நம்ம விஜயநாக்கு ஃபோன் அடித்தேன். என்னங்க அப்படி வேறு வெயில் வேறு ஓவராக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவர் இருந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுனாப்புல. சரி, நாங்களும் அப்படி மாலுக்கு போயிட்டுங்க ஓசில் ஏசி காற்று வாங்கிட்டுங்க சுற்றி பார்த்து வரோமுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் சரி பார்த்து வாங்க, பொறுமையாக வாங்க அப்படின்ட்டு. நுங்கம்பாக்கம் ஸ்கை ஒன் மால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. லெட்ஸ் ராக். எப்படி சுத்தமா இல்லைன்னு தெரியல, நான் பாட்டுக்கு கிருகிருன்னு சுற்றிட்டு இருக்கேன். அந்த அக்கா இருந்துக்கிட்டு தம்பி நீங்களாம் சுற்ற வேணாம்ப்பா, அதுவே சுத்தம், நீ சும்மா நின்னா போதும் அப்படின்னாங்க. ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. சுத்தம் தான் போதுங்க, பெருசாக கிளம்பணும். நாங்கள் சட்டுப்புன்னு கிளம்பிட்டோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இந்த மாதிரி கிரிஞ்சா பேசலாம் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். எனக்கு நல்லா கேட்குது நீங்கள் நினைக்கிறது. ஏன்னா இந்த இன்ட்ரோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் சார் வீட்டுக்கு தான் போகிறோம். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ. லெட்ஸ் ராக். வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட். லெட்ஸ் ஜாயின் வித் ஷான். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தளபதி எங்கள் தளபதி தலைவா சர்தம் எழுது தலைவா. ஒரு நாள் சரித்திரத்தையே மாத்திராராலேன்னு பாருங்க. அதுக்காக நாங்களும் வெயிட்டிங்க. இப்போ போகிறோம், பார்க்குறோம். ரெக்கார்ட்லேயே வச்சுக்கோணும் மாட்டேங்குது. ஏன் சொல்கிறேன்னா, 3 பென்ஸுங்க லைனாக சருன்னு கப்பல் மாதிரி போகுது. இப்படி ரெக்கார்ட்லேயே வச்சுக்கிட்டா தான் அப்பப்போ ஏதோ ஒரு காரை பார்க்கலாம் மாட்டேங்குது. ஆனால் நம்ம கரகம் நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்ருக்கேன், ஒரு காரை காணுங்க. சரியான வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இப்போ யோசிச்சுட்டு ஓசில் ஏசி காற்று வாங்கலாமான்னு ஏடிஎம் போகலான்னு பார்த்தோம். சரி, ஏடிஎம் எதுக்கு, மாலே போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. சரி, டப்புன்னு நம்ம விஜயநாக்கு ஃபோன் அடித்தேன். என்னங்க அப்படி வேறு வெயில் வேறு ஓவராக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவர் இருந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுனாப்புல. சரி, நாங்களும் அப்படி மாலுக்கு போயிட்டுங்க ஓசில் ஏசி காற்று வாங்கிட்டுங்க சுற்றி பார்த்துட்டு வரோமுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் சரி பார்த்துட்டு வாங்க, பொறுமையாக வாங்க அப்படின்ட்டு. நுங்கம்பாக்கம் ஸ்கை ஒன் மால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குமான்னு தெரில, நான் வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் ராக். இந்த ஷாட்டை பார்க்கும் போதுங்க, சுற்றுற பூமியிலேருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துலேருந்து சுற்றுற பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுற்றுற பூமி மாதிரி சுற்றுங்க. எனக்கு இதை பார்க்கும்போது தலையே சுற்றுதுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல்
இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் சுற்றுவாங்களாமா, அதுக்கு 100 ரூபாய்ங்களாமா. சரி நம்மளும் எப்படி தான் இருக்குன்னு போயாச்சு. போனதுக்கப்புறம் எப்படி சுற்றுமா இல்லைன்னு தெரியல, நான் பாட்டுக்கு கிருகிருன்னு சுற்றிட்டுருக்கேன். அந்த அக்கா இருந்துக்கிட்டு, தம்பி நீங்களாம் சுற்ற வேணாம்ப்பா, அதுவே சுற்றும், நீ சும்மா நின்னா போதும் அப்படின்னாங்க. ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. சுத்தம் தான் போதுங்க, பெருசாக கிளம்பணும். நாங்கள் சட்டுப்புட்டுன்னு கிளம்பிட்டோம். 4 கிலோமீட்டர்ஸ் நடக்குது. நீலாங்கரையிலேருந்து தளபதி விஜய் ஹவுஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காரு. நியர் பை சீல காட்டுறேன். கரெக்டாக அதை பீச்சுக்கு பக்கத்தில் தான் வந்து சின்ன அழகாக போட்டிருக்காங்க. மேப்லேயே உங்களுக்கு காட்டுது. நீலாங்கரையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம போயிட்டுருக்கோம். We are eagerly waiting for watching Vijay's house. ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குன்னு தான் சொல்லணும். சர்ச் இட்ஸ் நைஸ் ஒன், நல்லா இருக்கு. ஏகப்பட்ட சிக்னலுங்க, நம்மளால் முடியல. மொத்தம் எத்தனை சிக்னல் கிராஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு 20 சிக்னல் கிராஸ் பண்ணியிருக்கோம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஈரோட்லேருந்து விஜயை பார்க்குறப்போ இல்லையோ, விஜயோட வீடை பார்க்கறதுக்கு நான் vlog எடுத்துகிட்டு வந்தேங்க. இதுக்காகவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் லைக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோலேயே தெரியும். வாய்க்குள்ளது தண்ணி குடிக்கல. எப்போ இந்த வீடியோ முடியணும் அப்போ தான் ஜூஸே குடிக்கலான்னு இருக்கேன். பீச்சு காற்று அடிக்குதுங்க, நல்லா ஃபீல் ஆகுது. ஐ திங்க் இந்த லெஃப்ட் சைடு பார்த்துட்டு டெட் எண்டுக்கு போனால் பீச் தான் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க விஜிபி மெரைன் கிங்டம். விஜிபி தாண்டி 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணால் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம ரூட் மேப்பும் போட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஷோராக நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு யுனிவர்சல் கிங்டம் விஜிபி. எல்லாம் ஒன்று தான் போகிறேங்க விஜிபியில். கிட்ட வந்தாச்சு, ரொம்ப க்ளோஸ் எனஃப். ஆர்ச்சுக்குள்ளே பூந்து வந்திருக்கோம். 4th ரைட் சொன்னாங்க. எல்லாரும் நம்மளை கொஞ்சம் குருகுருன்னு பார்க்குறாங்க, என்னன்னு தெரில. இது சிச்சு பப்பி, இட்ஸ் நைஸ். ஐ திங்க் திஸ் இஸ் 3rd மெயின் ரோட், சவுத் 3rd மெயின் ரோட். நெக்ஸ்ட்டு இது 3rd, 4வது ரைடு தான் 4th. 3rd தானே இது, 3rd ரோடு. போலீஸ்லாம் நிற்கிறாங்க. 4th சவுத் மெயின் ரோட், திஸ் ஒன். இதுதான் அவங்க சொன்ன 4வது ஸ்ட்ரீட்டு. ஃபைனலி வி ரீச்டு. எங்கன்னு தான் எனக்கு தெரியல. அது அந்த கேட்டு வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன், யூடியூப்லேயும் சரி சோஷியல் மீடியா. அந்த கேட்டை நான் பார்த்துருக்கேன், பெரிய கேட்டு. அந்த கேட்டை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன். அதாவது தெரியுதா உங்களுக்கு? லெஃப்ட்டு. இது இல்லைண்ணா, இந்த கேட்டாக இருக்குமா இல்லையா? மொரட்டு சைஸில் எல்லாம் இருக்கும். உண்மையுமே எனக்கு புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவோ பேர்த்துக்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி பக்கம் பக்கமாக வசனம் பேசி பல பர்ஃபார்மன்ஸுகளை வெரைட்டியாக கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கோம். லாஸ்ட்டாக பெரிய பெரிய காம்பவுண்ட் இருக்குண்ணா, இங்கே தான். ஐ திங்க் திஸ் விஜய் சார் வீட்டு அந்த சைடு வரணுங்களா? இப்படியே போகலாங்களாண்ணா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர் சூப்பர். இதுதான் நம்ம ஆக்சுவலாக இந்த பில்டிங் தான் நம்ம திரும்பி வந்துட்டோம். இல்லை, அந்த வீட்டை தாண்டி தான் வந்திருக்கோம். அந்த கேட்டும் அதுதான், அந்த ஆரஞ்சு கேட். அதான் நான் பேக் சைட் கேட் சொல்கிறேண்ணா. அந்த ஆரஞ்சு கேட்டும் அதே வீடு தான். பேக் சைட் கேட் நான் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தது பேக் சைட் கேட்டு. இப்போ வந்து இந்த லெஃப்ட் எடுத்து போக சொல்லியிருக்காங்க.
போனோம்னா அந்த மொரட்டு கேட்டை பிடிச்சிடலாம். We are waiting to see that மொரட்டு கேட், விஜய் சார் கேட். Yes, we got finally we got itங்க. அற்புதம், ஃபைனலி ரீச்சிடுங்க. பயங்கர ஹாப்பிங்க. தளபதி இங்கே தான் இருக்காருங்க. கேட்டையாச்சும் பிடிச்சாச்சுங்க. நம்ம ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கேட்டு பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாலாம் பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு. ரொம்ப ஹாப்பிங்க. பெரிய பிளஸ்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் பெரிய தளபதி ஃபேன். ஸோ தலை ஃபேன்ஸு மற்ற ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க. நம்ம எல்லோரும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், எல்லோரும் நம்ம ஃபேமிலி தான். ஸோ நீங்கள் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்கணும். நாங்கள் வந்து பார்த்ததுலேயே நிறையா பேருங்க ஒரு ஃபேமிலி வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் வண்டியில் வரவங்கலாம் அப்படி கை காட்டிகிட்டே தான் போகிறாங்க. பாருங்கள் அந்த பசங்க பாருங்கள், விஜய் சார் வீடு அப்படின்னு நின்று பார்த்துட்டு ஃபைனலி ரீச் தளபதி ஹவுஸ். பயங்கர ஹாப்பிங்க. வாங்க போய் பக்கத்தில் ஒரு வீடியோ எடுத்து. I love you, Vikana. Vikana, I love you. விநாயகர் இருக்காரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு. மேரி லேடி இருக்காங்க. இதை பற்றி வணக்கம் சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்து நூடுல்ஸ் ஐட்டங்க. ஆக்சுவலாக போகிறதுக்கு மனசே இல்லை தான், என்ன பண்ணுறதுங்க, போய் தான் ஆகணும். டப்புன்னு கேட்டை ஓப்பன் பண்ணி வருவாராமா. ஆகவே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம். டாடா பாய் பாய். கிட்ட இன்னொன்று காட்டி ஆகணும். விஜய் சார் வீடை விட இங்கே இருக்க வீடெல்லாம் அருமையாக இருக்குங்க. உண்மையாக ஏன் சொல்கிறேன்னா, தாண்டி வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடு மட்டும் பாருங்க, அதுக்காக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. அவர் வீட்டை பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு கேட்டு மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியுதில்ல. இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, செக்யூரிட்டிலாம் போட்டிருக்காங்க. வீட்டிலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் தான். பீச்சு அருமையாக இருக்குது. அதையும் கொஞ்சம் கிட்டத்தில் போய் நம்ம பார்த்துட்டு வாங்க, அதையும் பார்க்க போவோம். ரொம்ப இன்னுமே என்னால் அந்த ஷாக்லேருந்து வெளியே வர முடியலைங்க. விஜய் சாரோட வீட்டை பார்த்ததுக்கே நம்ம இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோன்னா, விஜய் சாரை நேரில் பார்த்தா, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தா, அவர் கூட சேர்ந்து நடித்தா, எல்லோரும் இப்போ கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுவீங்க, ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாதுலாம் புரிகிறது. ஆனால் ஒரு நாள் பாருங்கள், திரையில் ஆடுவேன், தமிழ்நாடே ஆடுதான் போகுது. சீரியஸாக நல்ல ஃபீல் தான். சரிங்க, ஃப்ரண்ட் கேமராவில் காட்டும் வியூ வேறு. எதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் தான். விஜய் சாரோட வீடு இங்கே இருக்குன்னா டென்ட் வந்தீங்கன்னா அந்த பீச் தான். Oh.
விஜய் சார் வீட்டை பார்த்தாச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. நான் ரொம்ப பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆசை விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் விஜய் சார் வீட்டை பார்த்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி வார்த்தைகளால் என்னால் வர்ணிக்க முடியல. ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போகிறோம். லெட்ஸ் ராக் சி